கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, புதிய ஆண்டிற்குள்ளாக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஆண்டு என்றாலே இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது? கடந்த ஆண்டிலே இருந்த அநேக விதமான காரியங்கள் அல்லது காரணங்கள், சூழ்நிலைகள் இல்லாதபடி இந்த ஆண்டு நன்மையின் ஆண்டாக, ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, எல்லா விதத்திலும் நான் சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சமாதானமுள்ள ஒரு ஆண்டாக, செழிப்புள்ள ஆண்டாக மாற வேண்டும் என்று சொல்லி, அல்லது இந்த ஆண்டை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? புதிய ஆண்டு என்றாலே பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அதை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அல்லது அந்த வாக்குத்தத்த வேத வசனத்தை நீங்கள் பெற்றிருக்கிற நீங்கள் அதற்காக வாஞ்சித்து இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இன்றைய நாளிலும் ஒரு வேத வசனத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமா? வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் இன்றைய நாளிலே உங்களோடு கூட பேசுகிறார். வாக்குத்தத்தம் உங்களுக்கு மாத்திரம் அல்லாதபடி உங்கள் சந்ததிக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி கூறியிருக்கிறார். வாக்குத்தத்தம் என்றால் என்ன? நீங்கள் அனைவரும் அறிந்ததுதான். கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வது, அல்லது உங்களுடைய இந்த ஆண்டு, வரப்போகிற எதிர்காலம், கர்த்தர் நியமித்திருக்கிற நன்மைகள், கர்த்தர் கொடுக்கிற சேமமுள்ள வாழ்க்கை, சமாதானம், செழிப்புள்ள காரியங்கள், அந்தஸ்திலே உயர்வுகள், இந்த உலகத்தில் மாத்திரம் அல்லாதபடி பரலோக ராஜ்யத்துக்குரிய அநேக விதமான காரியங்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்கள் வரப்போகிற நாட்களிலே எப்படியெல்லாம் உங்களுக்கும் உங்கள் குடும்ப காரியங்களுக்கும் அல்லது உங்களுடைய வருமானத்திலும் பொருளாதாரத்திலும் உயர்வுள்ள சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் குறித்ததுதான் காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் கூட இந்த 1ஆம் தேதியிலே வாக்குத்தத்த வேத வசனத்தை உங்களுடைய ஆலயங்களுக்கு போதகர் மூலமாக நீங்கள் பெற்றிருப்பீர்கள் அல்லவா? வாக்குத்தத்த வேத வசனம் உடைய கரங்களில் கூட இருக்கும். இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே உங்களை பார்த்து அவர் கூறுகிறார், அந்த வாக்குத்தத்தம் உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் உண்டாய் இருக்கிறது என்று சொல்லி கூறுகிறார். நீங்கள் நினைக்கலாம், நான் ஒவ்வொரு வருடமும் இப்படியாக தான் ஒவ்வொரு வேத வசனங்கள் மூலமாக கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார், இந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாதபடி இருக்கிறது. அதை நான் பார்ப்பது மாத்திரம் இருக்கிறதே தவிர அதை நான் சுதந்திரிக்க முடியவில்லை, அல்லது அதை நான் அனுபவிக்க முடியாதபடி பலவிதமான குறைகளோடு இருக்கிறேன், பலவிதமான சமாதானமற்ற சூழ்நிலையில் தான் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வருடமும் கடந்து போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைய நாளிலே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இந்த வார்த்தை உங்களை பார்த்து கூறுகிறது, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நான் வாக்குத்தத்தத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. வாக்குத்தத்தம் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே வரப்போகிற நாட்களிலே நடைபெற போகிறது. அதை உண்டாக்கி நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி என் தேவன் கூறுகிறார். இதை விசுவாசிக்கிறீர்களா? இதை பெற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? அந்த வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கையாக இருங்கள். அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக காணப்படுங்கள். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ஏன் என்னுடைய வாழ்க்கை
வாழ்க்கையிலே வாக்குத்தத்தம் நிறைவேறப்பட முடியாதபடி இருக்கிறது என்று சொல்லி இன்றைய நாளிலே அதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இன்றைய நாளிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளும் போது என் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நிறைவேற போகிறது. வேத புத்தகத்திலே பார்த்தோம் என்றால் என்னாகமம் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்தினுடைய 30ஆம் வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடிவேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. தேவன் இப்பொழுது கூறுகிறார், ஒரு இருவரை குறித்து கூறி அந்த இருவர் மாத்திரமே நான் சொன்ன வாக்குத்தத்தமாகிய அந்த கானான் தேசத்திலே குடியேறுவதில்லை என்று சொல்லி கூறுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் கூறுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தன் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்த தேவன் கூறுகிறார், நான் உங்களை எதற்காக அழைத்து கொண்டு எகிப்து தேசத்திலிருந்து வழி நடத்தி கொண்டு வந்தேனோ, நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றப்பட முடியாதபடி அல்லது நான் அருளின அந்த வாக்கு தத்தமாகிய கானான் தேசத்திலே நீங்கள் சுதந்திரிப்பதில்லை அல்லது அந்த கானான் தேசத்துக்குள்ளாக நீங்கள் செல்ல முடியாது என்று சொல்லி கூறுகிறார். ஏன் பிரவேசிக்க முடியாதபடி சூழ்நிலை இருக்கிறது? அதற்காக தான் கிட்டத்தட்ட லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தி கொண்டு வந்தார். அந்த தேசத்திற்குள்ளாக என் ஜனங்கள் போக வேண்டும் என்று சொல்லிதான் வாக்கு கொடுத்து கர்த்தர் அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். ஆனால் கடைசியாக பார்க்கும்போது இந்த ஜனங்களிலே இருவர் மாத்திரமே கர்த்தர் கொடுத்த வாக்காகிய கானான் தேசத்திலே பிரவேசிக்க முடிந்தது. எனக்கன்பான தெய்வ ஜனமே, வாக்குத்தத்தத்தை அவர் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நினைக்கலாம், நானும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் பிரவேசிக்க முடியாதபடி, அதை அனுபவிக்க முடியாதபடி, சுதந்திரிக்க முடியாதபடி இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறீர்கள் அல்லவா? இந்த ஜனங்களும் அப்படியாக தான் கர்த்தர் அவர்களை அழைத்தார், அவர்களை முன் குறித்தார், அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆனாலும் அவர்களால் அதை சுதந்திரிக்க முடியாதபடி இருந்தார்கள், ஏமாற்றப்பட்டு போனார்கள். காரணம் என்ன? தேவன் கொடுத்தது மனம் மாற அவர் மனிதனா? இல்லவே இல்லை. ஆனாலும் அதை சுதந்திரிப்பதற்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தமாகிய அந்த கானான் தேசத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிப்பதற்கு அவர்கள் தகுதியுள்ளவர்களாக இல்லவே இல்லை. எனக்கன்பான தேவச்சனமே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வருடத்தில் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா? கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அல்லது சுதந்திரிப்பதற்கு, அதை அனுபவத்திற்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? ஏன் இவர்கள் தகுதியற்றவர்கள் ஆனார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், அதே என்னாகமம் புத்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனம் இப்படியாக கூறியிருக்கிறது. எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்களாம். அந்த முறுமுறுப்புகளை கர்த்தர் கேட்டாராம். எனக்கன்பான தெய்வ ஜனமே, எகிப்து என்ற அடிமை தனத்திலிருந்து இவர்கள் வாழ்ந்தார்கள். மிகவும் நெருக்கம், மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை, சுமக்க கூடாத பாரத்தை சுமந்து கொண்டு வேதனையோடு இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி அந்த தேசத்திலிருந்து வாக்குத்தத்தமாகிய கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் அல்லவா? இப்பொழுதும் இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிற ஜனங்களாய் இருந்தார்கள். ஏனென்றால் கானான் தேசத்தில் இருக்கிற ஜனத்தாரை பார்க்கும்போது இவர்களுக்கு ஒருவித பயம் வந்துவிட்டது. அவர்கள் நம்மை காட்டிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள், நம்மை காட்டிலும் மிகவும் உயர்ந்தவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த பயத்தின் நிமித்தமாக, ஐயோ இந்த கானான் தேசத்தை எங்களால் சுதந்திரிக்க முடியாது, அவ்வளவுதான், நாங்கள் அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அந்த ஜனத்தாரோடு நாங்கள் யுத்தம் பண்ண வேண்டும், எங்களால் இந்த தேசத்தை ஜெயிக்க முடியாது, இது எங்களால் முடியாத காரியம் என்று சொல்லி தங்கள் மனதிற்குள்ளாக பயம் ஏற்பட்டு மறுபடியுமாக நாங்கள் எகிப்து தேசத்துக்கே நாங்கள் கடந்து சென்று விடலாம் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் ஒரு விதமான முறுமுறுப்பு, இது எங்களால் முடியாது, இந்த இப்படிப்பட்ட காரியத்தை எங்களால் சகிக்க முடியாது, இந்த தேசத்தை எங்களால் சுதந்திரிக்க முடியாது என்று
என்று சொல்லி தங்கள் இருதயத்தில் மாத்திரம் அல்லாதபடி ஜனத்தார் எல்லாரும் சேர்ந்து முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்களாம். எனக்கு அன்பான தேவச்சனமே, அது வரைக்கும் வழி நடத்தி வந்த தேவனை மறந்து விட்டார்கள். எவ்வளவு அற்புதங்கள், எவ்வளவு அதிசயங்கள் சத்துருக்களின் மத்தியில் இருந்து கர்த்தர் கிருபையினாலே அற்புதமாக அவர்களை பராமரித்து நடத்தி கொண்டு வந்தார் அல்லவா? அவைகள் எல்லாவற்றையும் மறந்து போனார்கள். இது என் தேவனால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அற்றவர்களாக முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்களும் ஏதோ ஒரு சிறிய உபத்திரவம், ஏதோ ஒரு சிறிய இல்லாம இருக்கிறது, பலவீனம் வந்து விட்டது, அல்லது சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமோ இப்படி இருக்கிறது, வேதவசனம் இப்படி இருக்கிறது, ஆனால் அதை சுதந்திரிக்க முடியாது போல என்று சொல்லி உங்கள் உள்ளத்திற்குள்ளாகவே நீங்களே ஒரு கணக்கு போட்டு வைத்துக் கொண்டு, இது என்னால் முடியாது, இந்த இப்படிப்பட்ட பாதை எனக்கு மிகவும் கடினமான பாதை, இது செல்ல முடியாது, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை காட்டிலும் பலவான்களா இருக்கிறார்கள், நான் எப்படி சங்கரிக்க முடியும், நான் எப்படி வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி அநேக முறுமுறுப்புகள் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது அல்லவா? எனக்கு அன்பான தேவச்சனமே, ஆகையினாலே தான் கடந்த வருடத்திலே நீங்கள் பெற்ற வாக்குத்தத்தத்தை உங்களால் சுதந்திரிக்க முடியவில்லை. ஆனால் இன்றைய வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு ஒரு நேர்த்தியான வேத வசனத்தை வாக்குத்தத்தத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறார் அல்லவா? இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த தேவ வார்த்தையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்காமல் போனதற்கு இதுதான் காரணமாய் இருந்திருக்கிறது. அதில் பிரவேசிக்க முடியாதபடி போய்விட்டது. எத்தனை வருட வாழ்க்கை அல்லவா? அவர்கள் எல்லாரும் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியவே இல்லை. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் எதற்காக உங்களை அழைத்திருக்கிறார்? கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக தான். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி கூறியிருக்கிறார் அல்லவா? எனக்கு அன்பான தேவச்சனமே, கிடைத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசியுங்கள், நம்புங்கள், முறுமுறுக்காதீர்கள். எந்த சூழ்நிலையிலும் என் தேவன் வழிநடத்தி செல்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்து பாருங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கென்று கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை என் தேவன் அவர் கொடுத்த நேரத்திற்குள்ளாக, அவர் குறித்திருக்கிற சமயத்திற்குள்ளாக அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வீர்கள். இந்த வருடத்தினுடைய துவக்க நாட்களிலே நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா? இந்த வருடம் முழுவதும் இந்த தீர்மானத்தோடு நான் எந்த விதத்திலும் முறுமுறுக்காதபடி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் கொடுத்த பாதையில் தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு, எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும், எப்பேற்பட்ட துயரங்கள் வந்தாலும் அவர் எனக்கு விடுதலை செய்வார் என்ற ஒரு எண்ணத்தோடு அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாசியுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த அந்த வார்த்தையை ஏற்ற சமயத்திலே நிறைவேற்றுவார். எனக்கு அன்பான தேவஜனமே, தலைகளை தாழ்த்தி செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே அப்பா, இப்பொழுதும் இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களாகிய இவர்கள் ஒவ்வொருவரும், நானும் கடந்த வருடத்திலே வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டேன், ஆனால் அதை சுதந்திரிக்க முடியவில்லை, அதை அனுபவிக்க முடியாதபடி பலவிதமான அதே குறைகளோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வருடத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற உம்முடைய தேவ பிள்ளைகள் இன்றைய நாளிலே ஆண்டவரே, கடந்த வருடத்தில் செய்த தப்பிதங்கள், முறுமுறுப்புகள் ஆண்டவரே அப்பா, தங்களுடைய சிந்தைகளிலே தங்களுடைய வாயின் வார்த்தைகளினாலே பேசிய வார்த்தைகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறார்கள் அப்பா. ஒரு விசையேனும் நீர் கிருபை பாராட்டி, நீர் வேண்டிய பலத்தை கொடுத்து, நீர் வேண்டிய ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா, நடந்து வருகிற பாதைகளிலே இருக்கிற அநேக விதமான சத்துருக்கள், அநேக விதமான சுற்றி இருக்கிற எதிரிகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே இவர்களை விடுதலை செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க கூடியவர்களாக ஆண்டவரே, அதை அனுபவிக்க கூடியவர்களாக இவர்களை நீர் மாற்றுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. இப்பொழுதும் கேட்ட தேவ வார்த்தை மூலமாக இவர்களுடைய இருதயத்தை நீர் பலப்படுத்தினீரே, உமக்கு நன்றி 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 ராஜாவே. இவர்களுக்கு வேண்டிய ஜெயத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாய் இருக்கிறது. அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும்
ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே கூட ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளிலும் தினமும் மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரை ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை உங்களுக்கும் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணம் இருந்தால் நீங்கள் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்வினானால் உங்களுக்கு அந்த ஜூம் ஆப்பை நாங்கள் அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து தேசத்திற்காக ஜெபிங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்வார். God bless you.